வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம ரேவதி வந்து உயிர் பிழைச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி கிட்ட அன்பா பேசுறாங்க நம்ம ராஜா. பேசி ரேவதியோட ஆசைய வந்து நிறைவேத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா, "இனி நான் உன் விருப்பப்படியே வாழுவோம். நம்ம சந்தோஷமா இருப்போம்." அப்படின்னு வந்து 2 பேரும் நெருக்கமா இருக்காங்க. அத சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. "ரேவதி பார்த்தியா, நான் வந்து இவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க நேரம் நீ வேண்டாம், மகேஷ் தான் வேணும்னு எவ்வளோ பிடிவாதமா இருந்த. ஆனா இப்போ புரிஞ்சுதா அம்மா, எது செய்தாலும் உன் நன்மைக்கு தான் செய்வேன்." அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துல ரேவதி, அம்மா நீங்க வந்து செய்த விஷயம் எனக்கு வந்து இப்போ சந்தோஷமா தான் இருக்கு. நான் அப்போ சொன்னேன்ல, நான் இப்போ செய்து உனக்கு கசப்பா இருக்கலாம், பிறகு அம்மா அது செய்தது நல்லதுக்குன்னு நீ புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமா நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, நீங்க வந்து எல்லாமே நன்மைக்கு தான் செய்திருக்கீங்க அப்படின்னு வந்து சந்தோஷமா வந்து நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து இருக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம ராஜா அவங்க தந்திரத்தை பயன்படுத்தி நம்ம சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து ஒரு மரத்தில் கெட்டி வச்சுக்கிட்டு ஃபோனை போட்டு, நீங்கள் இப்போ மாயாவை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மாயாவுக்கு சிவனாண்டி வந்து கால் பண்ணுறாங்க. மாயா, உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். அந்த டிரைவரையும் அந்த ரேவதியையும் வந்து சேர்த்து பழி வாங்கக்கூடிய விஷயம். நீ உடனே வருவியா? அது ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னா, நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மாயா வாராங்க. நம்ம வசமாக வந்து சிவனாண்டி வந்து சொல்ல வச்சு நம்ம ராஜா வந்து மாயாவை சிக்க வச்சுட்டாங்க. என்னடா, நான் உங்களை நம்பி வந்தா உங்களையே மரத்தில் யாரோ ஒரு ஆள் கெட்டி போட்டிருக்கிறது மாதிரி இருக்க, யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம ராஜா வராங்க. என்ன என் பொண்டாட்டியே நீ வந்து என்ன பண்ணிட்ட அப்படின்னு வந்து பலார்னு வந்து கன்னத்தில் 4-5 விடுறாங்க. மாயா தரிக்கிறாங்க. டேய், உன் பொண்டாட்டி தான் பொழைச்சிட்டால ஹாஸ்பிட்டலில், நான் எவ்வளவோ தீமை செய்து பார்த்தேன், ஆனால் எல்லாத்துலேருந்து தப்பிட்டாலடா, அதுக்கப்புறம் எதுக்குடா என்னை வந்து இங்கே வந்து சிக்க வச்சுருக்க அப்படின்னு எல்லாம் இங்கே வந்து கேட்க நேரம், என்னடி நினச்சிக்கிட்ட, என் பொண்டாட்டியே வந்து நீ ஒன்று கூட பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு ரேவதிக்கு என் கையில் தான்டா சாவு அப்படின்னு வந்து நம்ம மாயா சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே செய்யாது அப்படின்னு 5-6 அடி அடிச்சு அதிகாரிகளை வர வச்சுருக்காங்க. கழுத்தை பிடிச்சி மாயாவுக்கு நெருக்கிறாங்க. சார் விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து, நீங்கள் இவங்களை பிடிக்க உதவி செய்ததற்கு நன்றி அப்படின்னு வந்து அதிகாரிகள் நம்ம மாயாவை தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க, மாயாவை பிடிக்க உதவி செய்தல, எங்களை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் 5-6 விளாசிட்டு சிவனாண்டியும் முத்துவேலையும் விட்டுறாங்க. மோன, நம்ம அந்த மாயாவை பிடிக்க இவருக்கு உதவி செய்தனால தான் விட்டுட்டு போகிறான், இல்லாட்டினா நம்மளை அவ்வளோதான் வெளுத்து எடுத்திருப்பான் அப்படின்னு வந்து சொல்லி முத்துவேலும் சிவனாண்டியும் இருக்காங்க. இனி இந்த டிரைவர் பையனையும் ரேவதியும் தடுக்க முடியாது, 2 பேரும் வந்து இனி சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அதை எதையாவது முறியடிக்கணும் சந்திராவை வச்சு அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேவதி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, நான் இதுக்கு தான் உன்னை ரேவதி கவனமாக இருன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மாயா போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டா, அவள் கண்டிப்பாக உன்னை கொல்ல வருவான்னு தெரிஞ்சுதான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் நீ எதுவுமே காது கொடுத்து கேட்காம நீ அசால்ட்டாக இருந்து பார்த்தியா, இப்போ உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வந்து சொல்ல நேரம், புருஷா நீ வந்து நான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டினதானே உன் மனசில் இருந்த காதலை என்கிட்ட சொன்னா, இல்லாட்டா நீ சொல்லியிருப்பியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ரேவதி உன் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம், நீ செய்யக்கூடிய செயலெல்லாம் ரசிச்சிருக்கேன், ஆனால் வெளியே காட்ட முடியாது, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, நான் கண்டிப்பாக அந்த காரணத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன புருஷா, நீ என்ன காரணம் வச்ச அப்படின்னு வந்து கேட்க நேரம், அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ரேவதி வந்து சொல்லாங்க, எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரு 2 பிள்ளைகள் வந்து பிறக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, உன்னோட ஆசையே நிறைவேறும் ரேவதி அப்படின்னு வந்து கார்த்தியும் ரேவதியை வந்து நெருக்கமாக சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை பார்க்கறதுக்கு ரூமுக்கு வராங்க. அப்போ பார்த்துக்கிட்டு, என்ன ரேவதி இப்போ புரிஞ்சுதா, அம்மா வந்து இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க நேரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நீ என்ன பிரச்சனையெல்லாம் பண்ணுன, ஆனால் நான் அப்போ சொன்னேன்னா அம்மா பண்ணது இப்போ உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு காலத்தில்
அம்மா இப்போ செய்யது நல்லதுக்கு தான் நினச்சி வந்து சந்தோஷப்படுவேன். எங்கள் அம்மா எடுத்த முடிவு சரிதானே நினைப்ப அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அம்மா ஆமாம் நீங்கள் சரியாதாம்மா செய்திருக்கீங்க. இப்போ நான் சொல்லுறேன், நீங்கள் அன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவு சரிதாம்மா. நான் தான் அப்போ புரிஞ்சுக்கிடாமல் உங்களை வந்து திட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி விடு ரேவதி, நீனும் மாப்பிள்ளையும் இதே போல் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நிறைய காலம் வந்து வாழணும், குழந்தை குட்டிங்க நீ பெற்றுக்கிடணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிவனாண்டி வந்து நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அங்கே வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரேவதியை வந்து மொத்த குடும்பமே தாங்குன்னு தாங்குது. ரேவதியும் ராஜாவும் வந்து இப்போ வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இது நல்லதுக்கு இல்லை, எப்படியாவது வந்து நம்ம அக்காளுக்கிட்ட ராஜ சேதுபதியோட பேரன்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். கூடிய சீக்கிரம் நிரூபித்தாதான் இனி வந்து உங்கள் அக்கா கையாலே அந்த டிரைவர் பையலை வீட்டை விட்டு துரத்துவான். அப்போ தான் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை ஈஸியாக அழிக்க முடியும். அந்த டிரைவர் தானே இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த டிரைவரை வந்து நம்ம துரத்துறதுக்கு வேறு வழியே கிடையாது சந்திரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் அதுதான் சரியான வழி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம ராஜாவை பற்றி விசாரிக்க சொன்னால் அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் எடுத்துகிட்டு பொண்ணு நல்லா இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டால், ஆமாம் நான் நல்லா இருக்கேன், என் பொண்ணுக்கு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு உயிருக்கே வந்து ஆபத்து வந்து அந்த இடத்துல நேரத்துலலாம் என் மாப்பிள்ளை தான் என் கூட இருந்து என் பொண்ணை கவனிச்சுக்கிட்டாரு. இப்போ கூட என் பொண்ணை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டது அவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமுண்டேஸ்வரி, ஆனால் உன் மாப்பிள்ளையை பற்றி ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ராஜ சேதுபதியோட பேரன் தான் உண்மையாட்டே உன் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அவரோட உண்மையான பேர் ராஜா இல்லை கார்த்திகேயன். அவர் ஏகப்பட்ட வசதி, சொல்ல போனால் உன்னை விட பல மடங்கு கோடீஸ்வரர். அவர் எதுக்காக உங்கள் வீட்டில் வந்து ஏழை கணக்காக இந்த டிரைவர் வேலைக்கு சேர்ந்து வந்தார் அப்படின்னு வந்து தெரியலை. ஆனால் அதே மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க வந்து நீ கொடுத்து வச்சுருக்கோம், அவர் ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட தொழிலெல்லாம் அவர் வந்த பிறகு தான் நல்லாவே நடக்குது. நம்ம ரேவதி வந்து எனக்கு பிளட்டு கொடுத்த மாறி அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாட்ட சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் மாரியை வந்து பார்க்கறதுக்கு மாறி வீட்டுக்கு வந்து நம்ம ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதியை பார்த்த உடனே, என்ன ரேவதி அவ்வளோ அவசரமாக பார்க்க வந்துட்டீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே க்யூர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பிளட்டை வந்து கொடுத்தீங்களா, நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ரேவதியும் மாரியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்கங்க. அதே நேரம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட எப்படியாவது வந்து உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்டு உண்மை வந்து போட்டு உடைக்கிறாங்க. ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா, ஆனால் வந்து அவர் உங்கள் வீட்டுக்கு வந்து நன்மை செஞ்சுருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்க சொத்து பத்துக்கு எவ்வளவோ பெரிய வசதி, ஆனால் உங்கள் வீட்டில் டிரைவராக இருந்து நன்மை செய்திருக்காருன்னா கண்டிப்பாக அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போ கூட எங்கள் குடும்ப நலனை பற்றி தான் அவர் யோசிப்பார், அவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம ராஜா மேலே வெறுப்பு இல்லை, மனசார வந்து நம்ம ராஜாவை ஏற்றுக்கிட்டார்.